அது மட்டும் இல்லாம இத பத்தி பேசுற மனநிலையோ இடமோ இது கிடையாது. நாம வேற ஒரு சமயம் இத பத்தி பேசலாமே. அப்படிங்களா? ம். எந்த ஒரு விஷயமும் அதுக்கான மனநிலையில பேசப்படணும். இப்ப என்னால எதையும் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு தோணல. ஓகே, நாம இன்னொரு சமயம் பேசலாம். ம். எதுக்கும் நான் சொன்னது கொஞ்சம் யோசிங்க மேடம். ஓகே. அப்ப நான் கிளம்புறேன். பாய். பானு, அந்த அசோக் நகர் ஏரியா ஃபைல் எடு. இன்னைக்கு சேல் பண்ண லிஸ்ட் தரேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்க. சார், எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, வீட்டுக்கு போறேன். இது பாத்துக்கிறீங்களா? ஓகேம்மா. ஹலோ. ஓ ஷிட். என்னாச்சு? இப்பதான் உங்க தங்கச்சி வந்துட்டு போறாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. 2 பேரும் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஏன் தங்கச்சியா? எனக்கு தெரியாது. நான் தற்செயலா அத பாருங்க, லைஃப்ன்றது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். நாம 2 பேரும் சம்பந்தப்பட்ட உறவை நாம தான் பேசி டிசைட் பண்ணணும். இது நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட சொல்லணும்? அவங்க ஏன் இதுக்கு சிபாரிசுக்கு வரணும்? ப்ளீஸ் ஆனந்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. சித்ரா எனக்கு சிஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. என்னுடைய ஒரு ஆதங்கத்தை சித்ரா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதுன்னு இல்லை, எவ்வளவோ விஷயங்களை என்னால் சித்ரா கிட்ட மட்டும்தான் என் வீட்லேயே பேச முடியும். ஏன்னா என் வீட்டில் உள்ளவங்களை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. நீங்க உங்க ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சரி, ஆனா அது அதோட நிக்கலையே. சித்ரா வந்து உங்களுக்காக என்கிட்ட பேசினது சரின்னு எனக்கு படல. இந்த மாதிரி விஷயங்களை சம்பந்தப்பட்டவங்க தான் பேசணும். இதுல மூணாவதா யாருக்கும் இடம் இல்ல. சாரி ஆனந்தி, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அது நான் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கிறத பார்த்துட்டு சித்ரா என்ன ஏதுன்னு விசாரிச்சா, நானும் என் மனசில் இருக்கிறத கொட்டிட்டேன். ஆனால் அவள் உடனே உங்ககிட்ட வருவானோ இல்லை என் மேலே உங்களுக்கு ஒரு சிம்பத்தி வர மாதிரி பேசுவானோ நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் அவள் பண்ணது தப்பு தான். சாரி, வெரி சாரி. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆனந்தி. இட்ஸ் ஓகே, வரேன். ஆனந்தி, எந்த பக்கம் போகிறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். நான் ட்ராப் பண்ணுறேன், வாங்க. வேண்டாம், நானே போய். இல்லை, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. டே பாஸ்கர், லைஃப்பில் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம்டா. என்னடா சலிச்சுக்கிட்டு பேசுற? டேய், அவன் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு பைக்கை எடுத்துக்கிட்டு சும்மா லட்டு ஃபிகரை தள்ளிக்கிட்டு மவுண்ட் ரோட்டில் என்னமா போகிறாங்கிற. நமக்கு அந்த ராசி இல்லை போல இருக்கு. ஒன்றும் மாட்ட மாட்டேங்குதுடா. ரொம்ப சிம்பிள்டா. பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணி 10 நாள்ல பைக் வந்துடும். லோனில் பைக் கொடுப்பான், லோனில் பொண்ணு கொடுப்பானடா. சரி, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்போ. டே பாஸ்கர், இங்கே பாடுறா. டேய், உன் கொழுந்தியாடா என்ன இந்த பயலோட போறா? அதுவும் எப்படி பிடிச்சிட்டு போறா பாரு. அவனும் சாதாரண கியரில் போனால் அவள் இருக்கமா பிடிக்க மாட்டான்னு டாப் கியர் போட்டு போகிறான் பாரு. இந்த கால பசங்கள்லாம் ஒரு லாஜிக்கோட வண்டி ஓட்டுறாங்கடா. டேய், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, வெல்விஷர். என்ன, உன்னை விட அந்த ஃபேமிலிக்கு வெல்விஷர் இருக்காங்க? என்னடா பேசுற? நீ அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிளடா. இல்லடா, அவன் அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்தபோது கூட நிறைய ஹெல்ப் பண்ண. அவன் இந்த பாரு பாஸ்கர், 3வது மனுஷனை நம்ம குடும்பத்தில் அலோவ் பண்ணாத. அந்த பயலை கூப்பிடு, சட்டையை எப்படி 2 மிரட்டு இல்லை 2 அப்பு. அவன் பாட்டு வரான் வீட்டு வாசலுக்கு, வண்டியில் ஏற்றுறான், போகிறான், என்ன விளையாடுறானா? இந்த பாரு பாஸ்கர், நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காத. அவன் பாட்டு பைக்கை நேராக மகாபலிபுரத்துக்கு ஓட்டுறான்னு வச்சுக்கேன். இல்லை, அவன் பாட்டு பைக்கை மகாபலிபுரத்துக்கு ஓட்டுறான். அர்ஜுனன் தவம் செஞ்ச இடத்த பார்க்குறான், ரதத்தை பார்க்கத்தான் போகிறான். ஆனால் அதையும் மீறி தப்பு தண்டா நடந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அவன் மூஞ்சியே சரியில்லடா. அவ ஏதாவது சில்மிசம் பண்ணி சிக்கலாயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்கிறப்போ இந்த பிரச்சனையில நீ தலையிடணும். நானா? ஆமா, நீ தலையிடாம வேற யார் தலையிடுவா? ஏதாவது தப்பு தண்டா நடந்தா யாரு கட்சிங்க? பாஸ்கரோட குழந்தையா இப்படி ஆகி போச்சுனடா பேசுவாங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். திமிரு பிடிச்சோ அபி வரட்டும், கேட்குறேன். சரி பாஸ்கர், நீ ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட. வா, நேர கடைக்கு போவோம், லேசா ஒரு பெக்கு சாப்பிடுவோம், டென்ஷனை குறைப்போம். வா. ஆஃபீஸுக்கு போக வேண்டாமா? ஆபீஸுக்கா? மணி என்னடா? 4:45. ஒரு ஃபோனை போட்டு சொல்லிட்டு நம்ம வாட்ட பாருக்கு போவோம். வாடா. விடு, அவன் போயிட்டான். போனவனை போய் பார்த்துக்கிட்டு.
அப்பா ம் மை ஃப்ரெண்ட் ஆப் ஆறுமுகம். வணக்கம்பா. வணக்கம். என்னது ஆப்பு ஆறுமுகமா? ஆப் ஆறுமுகம் இல்லைப்பா, ஆஃப் ஆறுமுகம். எனக்கு எது முழுசா கிடைச்சாலும் பாதியை எல்லாருக்கும் கொடுத்துருவேன். உதாரணத்துக்கு ஒரு ஃபுல்லு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், பாதியை மிச்ச பேருக்கு கொடுத்துட்டு பாதியை நான் எடுத்துப்பேன். அதனால ஆஃப் ஆறுமுகம். உங்களுக்கு பாதி ஏதாவது வேணுமா? ஐயோ ஒன்றும் வேண்டாப்பா, ஒன்றும் வேண்டாம் விட்டா. ஏய் இது இது எங்க அம்மா. வணக்கம்மா. தெரியுமே. ம் தெரியுமா? என்ன எப்படி இவருக்கு தெரியும்? எங்க வீட்டு காலண்டர்ல நான் டெய்லி பாக்குறேனம்மா. எங்க வீட்டு காலண்டர்ல மகாலட்சுமி கையிலேருந்து காசா கொட்டும். அந்த மகாலட்சுமியை பாக்குறதும் உங்களை பாக்குறதும் ஒன்னா இருக்குமா. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் தாண்டவம் ஆடுது. ஐயோ உட்காரு தம்பி, உட்காரு. வா வா வந்து உட்காரு. தேங்க்ஸ்மா. என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்றும் வேணாம்மா, நான் இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்தேன். உங்க மூஞ்சியில சகல சௌந்தரியமும் கருணையும் பொங்கி வழியுதுமா. ஆமால்ல. அம்மா, உங்களை மாதிரி ஒரு அம்மா வீட்டில் இல்லைன்னு ஏங்குறம்மா. நீங்கள் மட்டும் ஒரு வீட்டில் இருந்தா சகல ஐஸ்வர்யமும் பொங்கி வழியும்மா. கவலைப்படாத தம்பி, இங்க ஏகப்பட்டது பொங்கி வழியுது. ஒரு டின்னு கொண்டு வந்து அள்ளிட்டு போ. ம் ஏம்மா, இவர் எப்படி உங்களுக்கு ஹஸ்பண்டாக மாட்டினாரு? எனக்கும் ரொம்ப நாளா அந்த சந்தேகம் உண்டுப்பா. அம்மா, அப்பாவோட முக அமைப்பும் உங்களோட சௌந்தரிய சொரூபமும் மேட்ச் ஆகலை. தப்பான கிரக பலன்லாம் மாட்டிக்கிட்டீங்க. சரியா சொன்னப்பா, மாட்டிக்கிட்டேங்கிறதா சரியான வார்த்தை. எங்க ஊர்ல ஒரு படுபாவி ஜோசி இருந்தா, பொருத்தம் பாக்குறேன்னு சொல்லி எங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து அப்படி இப்படின்னு அளந்து விட்டா. 1000 பொய்க்கு 5-6 பொய்ய கூடவே சொல்லி கடைசியில இவர் தலையில என்ன கட்டி விட்டுட்டான். அம்மா, பெரிய தப்பு நடந்திருக்குமா. உங்க ஜாதகப்படி லக்னத்துல சூரியன் இருக்கா? ஆமா. பாஸ்கர், குடிச்சாலும் தெளிவா பேசுறேன் பாரு. எப்படி எப்படிடா? அப்பாவோட ஜாதகப்படி லக்னத்துல ராகு இருக்கா? எப்படி பாம்பு சூரியனை தின்னதுனால கிரகணம் வந்துச்சோ, நீங்க இந்த கிரகணத்திட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, இப்படி புட்டு புட்டு வைக்கிறியப்பா. அம்மா, நமக்கு குடும்ப ஜோதிடத்துல இருந்து உலக ஜோதிடம் வரைக்கும் அத்துப்படி எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கோம்ல. ஏன்பா, ஜாதகம் நீ நல்லா பாப்பியா? அம்மா, சகல வித்தையும் நமக்கு தெரியும், ஆனா எதையும் தொழிலா வச்சுக்கிறது இல்ல. ஏன்பா? அம்மா, நம்ம குருநாதர் ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்தா வாழ்க்கையே புட்டு புட்டு வச்சிருவாரு. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நாட்டுல ஜோசி இருக்கா பஞ்சம்? எதுக்கு ஆச்சரியப்படணும்? டே பாஸ்கரா, முதல்ல அவரை கொஞ்சம் அடக்கி வைடா. அப்பா 2 விஷயம் தெரிஞ்சவங்க ஜாதக பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நீ சும்மா இருக்கியா? சும்மா நீ கண்டினியூ. தேங்க்யூ தேங்க்யூ. நான் சொல்றேன் கேளுமா. நம்ம குருநாதர் இருக்காரு, அவர் பெரிய டாக்டர் மாதிரி. பிரச்சனைகளை ஜாதகத்தை வச்சே தீர்த்துருவாரு. உடல் நோயிலிருந்து உலகத்தை வாட்டுற பஞ்சம் வரைக்கும் அவர்கிட்ட நிவாரணம் இருக்கு. அப்படியா? எப்படி? அம்மா, அவரோட கணிப்புல ஜாதகத்தில் ஏற்படுற கோளாறு தான் மனுஷ வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறாரு. பிரச்சனையை சரி பண்ணணும்னா ஜாதகத்தை சரி பண்ணணும். 3/4 துட்டு காணிக்கையிலேருந்து 30,000 ரூபா ரேட்டு வரைக்கும் எல்லா ரேஞ்சிலையும் பூஜை இருக்கு. உங்களுக்கும் வேணா ஏற்பாடு பண்ணிடலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏன் நம்ப கூடாது? சரி, இப்போ நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு யாரோட ஜாதகம் காரணம்? ரொம்ப சிம்பிள், இந்த நாட்டோட ஜாதகம் தான். இந்த நாட்டோட ஜனன நேரம் சரியில்லை. என்ன உளர்ற? நாட்டுக்கு ஏது பிறந்த நேரம்? நாடு எப்போ சுதந்திரம் அடைஞ்சதோ அதான் பிறந்த நேரம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவில் சுதந்திரம் கொடுத்தாங்கல்ல, அது தப்பான நேரம். அதனால தான் வேலையில்லா திண்டாட்டம், குடிநீர் பிரச்சனை எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. கரெக்டா சொன்னப்பா. அதுக்கெல்லாம் பரிகாரம் ஒண்ணும் இல்லையாப்பா? இருக்கு, ஆனா செலவாகுமே. முதல்ல பரிகாரத்தை சொல்லு. இந்த நாட்டோட தலைவிதி சரியில்லைங்கிறதுனால இந்த நாட்டோட 100 கோடி மக்களும் ஒன்னா குளிச்சு மூழ்கி ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை 3 தடவை இந்த 100 கோடி மக்களும் சொல்லணும். சொன்னா இந்த நாட்டோட தலைவிதி மாதிரி இந்தியா நம்பர் 1 ஆயிடும். இந்த யோஜனைய பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் என்னோட குருநாதர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஐடியா நான் தான் கொடுத்தேன். எலெக்ஷன் எல்லாரும் பிஸியா இருக்காங்கல்ல, படிச்சிருக்க மாட்டாங்க. நல்ல வேளை. இப்படிதாமா ஏதாவது வித்தியாசமான யோசனை சொல்லிட்டு இருப்பான். தெரியுதே. ஏய் ஏய் வா வா அபி. ஏய் இது என் ஃப்ரெண்டு ஆறுமுகம், என் வைஃப் அபி. எப்போ வந்தீங்க? நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. காஃபி போட்டு தரவா? இல்ல, காஃபி உனக்கு போட்டுக்கோ, எனக்கு வேண்டாம். அப்ப டீ சாப்பிட்றீங்களா? ஒன்று செய், எனக்கு ஆம்லெட் போடு. உனக்கு ஆம்லெட் ஓகே? எது கொடுத்தாலும் ஓகேப்பா. ஆம்லெட் போடு. ஆம்லெட்டா? இந்த நேரத்துல எதுக்கு ஆம்லெட்? ஏய்,
புள்ள பிரியமா ஆம்லெட் கேக்குறான், போட்டு கொடுக்காம வியாக்கியானம் பேசுற? இல்ல அத்தை, இந்த நேரத்துல சும்மா பேசிட்டு இருக்காத, போ போய் போட்டு கொடு. சரி. அபி, அப்பா, வர வர பாஸ்கரோட நடவடிக்கை சரியில்லைம்மா. தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரா. நான் அவனை கண்டிச்சு தண்டிக்கிற நிலைமையை தாண்டிட்டான். என்னப்பா பண்றது? நீதாம்மா, நீதான் அவனை கண்டிக்கணும். நானா? ஆமாம்மா. சார், உள்ள ராமனோ, வா வணக்கங்க. வா. வந்துட்டியா? நீ வருவேன்னு எதிர்பார்த்தேன். அப்படியாக்கா? சாரி ஆண்டி. அப்படி சொல்லு. நான் கொடுத்த பணத்தை எண்ணி பாத்தியா? கரெக்டா இருந்ததா? இருந்துச்சுங்க. நீனு கொடுத்தா எப்பவும் கரெக்டா இருக்கும். நான் முதல்ல உனக்கு இப்பதான் கொடுத்துருக்கேன். இல்லைங்க, நான் இங்க வேலைக்கு சேர்ந்த நாளே நீங்க எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். மறக்க மாட்டேல்ல? அப்படிதான் இருக்கணும். கன்னத்துல என்னவோ இருக்கு. இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ எப்போ இப்படிதான் மனோ? வயசு புள்ள, உன் உடம்ப பத்தி உனக்கு அக்கறையே இல்ல. എടാ നീ എപ്പോ വന്നു? இப்பதான் சார் வந்தேன். വന്നല്ലേ? അവിടെ ഇരുന്ന് ജോലി നോക്കാതെ ഇവിടെ എന്താ സീനു? நான் தான் வர சொன்னேன். എടി എതുക്കടി വരച്ചോണ്ടേ? மேல பரல்ல இருந்து சூட்கேஸ் எடுக்கணும், அதான். നോക്കടി, ഇവൻ എനിക്ക് വേലയാലാക്കും. ഇവനുக்கு വേറെ വേലയെല്ലാം പറയാതെ, മനസ്സിലായോ? சார், நான் கிளம்புறேன் சார். എങ്കടാ? வீட்ல அம்மா ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதான். പോയിക്കോടാ. சரசு, நீ இன்னைக்கு சுந்தரமாயிட்டு இருக்கும். சமீப காலத்துல நான் உன்னை இவ்வளவு சுந்தரமாயிட்டு கண்டிட்டில்ல. எந்தாயி? எல்லாம் உங்களுக்காகத்தான். എനിക്കാ? மீகாசுவே. എനിക്കേ എനിക്കാ സരസ്, എനിക്കേ എനിക്കാ 50 kg താജ്മഹൽ എനിക്കാ. ചക്ക് ചക്ക് ராக்கெட் சைஸ் வெண்ணிலவு எனிக்கா. சக்கு சக்கு எனிக்கா எனிக்கா வெண்ணிலல் சக்கு சக்கு சா எனிக்கே எனிக்கா. சரசு எனிக்கே எனிக்கா. சரசு சரசு, എടി ഈ പാട്ടിക്ക് തൂങ്ങിപ്പോയോ? എന്റെ ഗുരുവായൂരപ്പാ. அவே, என்ன கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற? அவ்வளோ தெனவட்ட உனக்கு?
உங்க பேச்சும் நடவடிக்கையும் சரியில்லை. சரி, என் பேச்சும் நடவடிக்கையும் சரியில்லைங்கிறது ஃபார் சேஞ்ச் நான் ஒத்துக்கிறேன். உங்கள் வீட்டு ஆளுங்க நடவடிக்கை சரியா இருக்கா? என்ன உளறீங்க? வளரல, தெளிவாக சொல்கிறேன். உன் தங்கச்சி இருக்காளே ஆனந்தி, அவள் எப்போ பாரு இந்த கார்த்திகோட சுற்றிட்டு இருக்கா. அசிங்கமாக எல்லாரும் வயசு பொண்ணு இப்படி சுற்றுறது. ஏங்க, அவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ. அப்படி எந்த எண்ணமும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இல்ல. ஏய், சும்மா அளந்துட்டே போகாத. யார் எப்படிங்கிறது எனக்கும் தெரியும். சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு இருக்கட்டும். ஆனா ஆனந்தி பத்தி கண்டுபிடி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன பொண்டாட்டு வளர்ற? ஆனந்தி உன் தங்கச்சி என் குழந்தையாங்கிற உரிமையில நான் பேசுறேன். உரிமைங்கிறது வேற, அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறது வேற. நீங்க அந்த எல்லையை தாண்டிட்டு இருக்கீங்க. ஆனந்தி யார் கூட பேசணும், யார் கூட பழகணுங்கிற கருத்து சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. உங்க பேச்ச கேட்கணுங்கிற அவசியமும் அவளுக்கு கிடையாது. திமிருடி, திமிரு. உன் குடும்பத்துல எல்லாருக்கும் திமிரு. கஞ்சி குடிக்க கஷ்டப்பட்டாலும் உங்க அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் கால்ல இருந்து தலை வரைக்கும் திமிரு. திமிர் எங்களுக்கு இல்லைங்க, திமிர் உங்களுக்கு தான். ஆம்பளையா பிறந்துட்டோங்கிற திமிர். இல்லைன்னா பகல் நேரத்துல இப்படி குடிச்சிட்டு வந்து ஒரு 3rd கிரேட் ஆளோட வந்து பொண்டாட்டி ஆம்லெட் போட சொல்றீங்களே, அதுதாங்க திமிரு. அப்போ இது ச்சீ.